அரக்கோணம் நகராட்சியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நகராட்சி தலைவர் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் குடியரசு தின விழா நேற்று கொண்டாடப்பட்டது. நகராட்சி ஆணையாளர் ரகுராமன் தலைமை வகித்தார். நகராட்சி துணைத் தலைவர் கலாவதி, அன்பு லாரன்ஸ், திமுக நகர்மன்ற குழு தலைவரும் திமுக நகர அவைத் தலைவருமான துரை சீனிவாசன், மேலாளர் நாகூர் மீரான் ஒலி, நகராட்சி பொறியாளர் செல்வகுமார், பொதுப்பணி மேற்பார்வையாளர் பிரேம் சுந்தர் முன்னிலை வகித்தனர். சுகாதார அலுவலர் மோகன் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக நகராட்சி தலைவர் லட்சுமி பாரி கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கினர். விழாவில் கவுன்சிலர்கள் பாபு, நந்தா தேவி, மாலின், ஜெயபால், சரோஜா, ராஜன்குமார், கங்காதரன், ரஷ்யா, பர்கத், சித்ரா, சிட்டிபாபு, சங்கீதா, பிரியதர்ஷினி, ராஜலட்சுமி, ரேவதி, சாமுண்டீஸ்வரி, சுகாதார ஆய்வாளர் சுதாகர், வருவாய் ஆய்வாளர் ராஜேந்திரன், அலுவலக உதவியாளர்கள் நேதாஜி, கலில், மோகன், ராஜசேகர், கௌரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அதேபோன்று அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் கந்தீர் பார்வை தேசிய கொடியேற்றி வைத்தார். விழாவில் மண்டல துணை வட்டாட்சியர் குழந்தை தரசா, கிராம நிர்வாக அலுவலர்கள் ராஜேஷ், லட்சுமி நாராயணன், கார்த்தி மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அரக்கோணம் ஐசக் கல்வி குழுமங்களில் குடியரசு தின விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி சேர்மன் பரிசு வழங்கி பேசினார். நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கத்தில் இயங்கி வரும் ஐசக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி, மெட்ரிக் பள்ளி, வித்யாலயா பள்ளி சார்பில் கல்லூரி வளாகத்தில் குடியரசு தின விழா நேற்று நடைபெற்றது. கல்வி குழுமங்களின் சேர்மன் ஐசக் தலைமை வகித்து கல்லூரி வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார். விழாவுக்கு கலைக்கல்லூரி முதல்வர் பாபுஜி, கல்வியியல் கல்லூரி முதல்வர் அள்ளிமலர், மெட்ரிக் பள்ளி முதல்வர் ஜாஸ்மின், வித்யாலயா பள்ளி முதல்வர் மகேஸ்வரி, உடற்கல்வி இயக்குனர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தனர். மேலாளர் ஜெய்சன் வரவேற்றார். குடியரசு தின விழாவை ஒட்டி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேச்சுப் போட்டி, நாடகம், பாட்டுப் போட்டி, கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஐசக் கல்வி குழுமங்களின் சேர்மன் ஐசக் பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். விழாவில் துணை பேராசிரியர் வளர்மதி, கல்வி தொடர்பு அலுவலர் சத்யன், நிர்வாக அலுவலர் வீரா ரெட்டி, கணக்காளர் ஜெபக்குமார், நேர்முக உதவியாளர் ராஜ்குமார் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். போட்டிகளில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 50 பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அரக்கோணம் அடுத்த கைனூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூர் ஊராட்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கைனூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார்.
ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். ஊராட்சி செயலாளர் கமலக்கண்ணன் வரவேற்றார். கூட்டத்தில் கைனூர் ரயில்வே கேட் சுரங்கப்பாதை பணியை விரைவாக முடிக்க வேண்டும், பழுதடைந்த கிராம நிர்வாக அலுவலகத்தை இடித்துவிட்டு உடனடியாக புதிய கிராம நிர்வாக அலுவலகத்தை கட்ட வேண்டும், ஏரிக்கரைகளை பலப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் அரசு அலுவலர்கள், வார்டு உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.